Hi all. I wanted to tell you all a very important thing. நான் நிறைய வாட்டி முன்னாடியும் சொல்லியிருக்கேன். இப்போ ஹார்ட் பீட்டாக இருக்கட்டும், ரிலீஸ் ஆகின உடனே வீடியோஸ் எடுத்து போடுறது ஐ வில் நாட் என்டர்டெயின். என்னோட ஸ்டோரியில் நான் அதை ஷேர் பண்ண மாட்டேன்னு நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். அது நீங்கள் அந்த கிராஃப்ட்டுக்கு கொடுக்க வேண்டிய பேசிக் ரெஸ்பெக்ட். அது நிறைய ஆளுங்க இன்னும் பார்க்காம இருக்கும். அண்ட் அதோட காப்பிரைட் இன்னொருத்தரோட கையில் இருக்குது. ஐ டோன்ட் நோ அது நீங்கள் யூஸ் பண்ணுறது உங்களுக்கு சரியாக தோணுதான்னு நிறைய வாட்டி நான் சொல்லியிருக்கேன். அண்ட் இந்த வாட்டி ஐ திங்க் நான் கொஞ்சம் ஹார்ஷாக சொல்கிறது என்னென்னா அது எனக்கு டிஸ்டர்ப் பண்ணுது. அண்ட் ஆல்சோ ரீசெண்ட்லி இப்போ நீங்கள் பெங்களூர் இன்டர்நேஷ்னல் ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு வந்து என்னோட ஃபிலிம் பார்க்க வந்தீங்க. ஐ வாஸ் ரொம்ப ஹாப்பி அண்ட் கிரேட்ஃபுல். பட் தேர் ஷுட் பி சம் ரெஸ்பெக்ட் டு த ப்ராஜெக்ட். அது ஒரு ஃபெஸ்டிவல் ஃபிலிம், ஃபெஸ்டிவல்ஸுக்கு போயிட்டுருக்கோம். அப்போ ஃபெஸ்டிவல்ஸுக்கு போகிற டைம் அது ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய பேசிக் ரெஸ்பெக்ட். அந்த ப்ராஜெக்ட் இன்னும் நிறைய ஃபெஸ்டிவல்ஸுக்கு போகணும். ஸோ நிறைய ஃபெஸ்டிவல்ஸுக்கு நிறைய ரூல்ஸ் இருக்கும். அதோட விஷுவல்ஸ் வெளியே வரக்கூடாது, அதோட ஃபோட்டோஸ் வெளியே வரக்கூடாது. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபெஸ்டிவல்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் ரூல்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பேசிக் திங்ஸ். அது கொஞ்சம் நீங்கள் அது கூட புரிஞ்சுக்க ட்ரை பண்ணிக்கோங்கன்னு இஸ் மை ரிக்வெஸ்ட். அதே மாதிரி ஹார்ட் பீட்டாக இருந்தாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறது ஓகே. நிறைய ஆளுங்க பார்த்துருக்க மாட்டாங்க. அவங்க ஒரு வீக் ஆஃபுக்கோ அவங்க ஒர்க்கை முடிச்சு ஒரு 4 நாள் 3 நாள் 5 நாள் தள்ளி பார்க்குறதுக்கோ வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ ஒரு ப்ரீத்திங் ஸ்பேஸ் கொடுங்க. இன்னைக்கு நைட் ரிலீஸ் ஆகும்போது அன்னைக்கு நைட்டு முடிஞ்சால் நைட்டு இல்லை மார்னிங்கே நீங்கள் வீடியோஸ் ஷேர் பண்ணுறது இஸ் நாட் ரைட்னு தான் நான் எனக்கு தோணுது. ஸோ ஐ ஆம் ஜஸ்ட் லெட்டிங் இட் அவுட் ஹியர். உங்களுக்கு புரியும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ நான் வந்து ஏஐ வந்து நிறைய நல்ல விஷயங்களுக்கு யூஸ் ஆகுறது ஐஎம் ஓகே, நல்லா தான் பார்த்துருக்கு. பட் என்னோட ஃபோட்டோஸ் வந்து நிறைய நல்ல ஃபோட்டோகிராஃபர்ஸ் எடுத்து அவங்களே எடிட் பண்ணி அவங்களே கொடுத்துருக்கிறத ஒரு thousands ஆஃப் ஃபோட்டோஸ் இல்லைன்னா ஐ திங்க் லேக்ஸ் ஆஃப் ஃபோட்டோ ஆல்ரெடி இருக்கும்போது எனக்கு புரிய மாட்டேங்குது எதுக்கு என்னோட ஃபோட்டோ எல்லாரும் ஏஐயில் போட்டு என்னை டேக் பண்ணிவிட்டு எனக்கு மேம் ஷேர் பண்ணுங்கள், பாருங்கள், ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டுகிட்டே இருக்கிறதுன்னு. இன்னொன்று, எனக்கு பிடிச்ச வீடியோஸ் நான் பார்த்தா நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுற ஒரு ஆள் தான், நான் பண்ணிட்டு தான் இருக்குது. அண்ட் ஐ ஹவ் ஜென்ரலி இக்னோர் திஸ். நான் பார்க்குறது கூட இக்னோர் பண்ணியிருக்கு. பிகாஸ் அது எனக்கு என்ன மாதிரியே தோணலை. அது நான் இல்லை, ஏஐயில் க்ரியேட் பண்ண ஒரு இமேஜ்னால. பிகாஸ் எனக்கு நிறைய அது இல்லாமல் நிறைய இருக்குது. நான் ஃபோட்டோ இல்லாத ஆள் கிடையாது. ஸோ எனக்கு இன்னும் அது புரிய மாட்டேங்குது. இல்லை நான் நேரில் ரியலாக அனிமல் நல்லா இல்லைன்னா விட்டுடுங்க. ஏஐயில் அனிமலை க்ரியேட் பண்ணாதுங்க ப்ளீஸ்.